மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சூரியராஜன் வழங்க கேட்கலாம். சூரியராஜன், இத்தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்றைய தினம் உலக அளவிலான அலைச்சறுக்கு போட்டி என்பது துவங்குள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எனக்கு ஒரு 10க்கும் அதிகமான நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இந்த அலைச்சறுக்கு போட்டிகள் கலந்துருக்காங்க. இங்கே நம்மிடையே இருக்கக்கூடிய வீரர்கிட்ட பேசுவோம். சார், இன்றைய தினம் அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் இருக்குது. எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீரர் எல்லாம் கலந்துருக்காங்க? ஒரு 10+ கண்ட்ரிஸ் இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த WSL பண்ணுறதுக்காக. எத்தனை வருஷமாக சர்ஃபிங் கற்றுக்கிறேன்? நான் ஒரு 8 இயர்ஸாக பண்ணுறேன் சர்ஃபிங். நான் ஒரு 8 இயர்ஸாக பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு 5 இயர்ஸாக இந்த காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன். இதே என்னோடய செகண்ட் வேர்ல்டு லெவலில் பண்ணுற காம்படிஷன். அப்புறம் இங்கே மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். 10 நாடுகளை சேர்ந்த. ஆமாம், இந்த காம்படிஷன் லைக் ஒலிம்பிக்கு பேஸ் லெவல் குவாலிஃபிகேஷனுக்காக இந்த காம்படிஷன். இதில் நம்ம ரேங்கிங்கில் வந்தோன்னா நம்ம அடுத்த லெவல் போவோம். அப்புறம் நம்ம கண்ட்ரி சேர்ந்து நம்ம பெரிய பெரிய காம்படிஷனில் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம். என் ஏம் நான் ஒலிம்பிக்கில் இந்தியாவை ரீப்ரசென்ட் பண்ணுவேன். ஒரு 12+ பேர் பண்ணுறாங்க. 12+. அதாவது உலக அளவிலான அலைச்சறுக்கு போட்டி என்பது மாமல்லபுரத்தில் துவங்கினாலும் கூட ஒரு 10 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அலைச்சறுக்கு போட்டிகள் இவர்கள் துவங்கியிருக்காங்க. இன்றைய தினம் சரியாக காலை 7:30 மணிக்கு துவங்கிய இந்த அலைச்சறுக்கு போட்டி இந்த பிற்பகல் 1 மணி வரையும் நடைபெறும் என தெரிவிச்சுக்கோங்க. குறிப்பாக இந்தியா சார்பாக 12 வீரர்களும் கலந்தாலும் கூட கிட்டத்தட்ட 8 வீரர்களுக்கு அதிகமானவர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைய தினம் துவங்கிய இந்த அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்கிறவர்கள் 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் தகுதி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.